ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்ஃபைபரோடைய ப்ரைஸ் எப்படி வாங்குறது, பை பண்ணுறது, அதோடைய அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஃபுல் வீடியோ கண்டினியூட்டியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்ஃபைபரோடைய ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி சேனல்ஸ் வருது, அதோட ஸ்பீடு எப்படி இருக்குது, டிவியில் யூஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னு எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போ. ஓகே, இப்போ ஜியோ ஏர்ஃபைபர் கனெக்ஷன், அதாவது நம்ம எப்படி பை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம், எவ்வளோ காஸ்ட்டு, பேசிக் எத்தனை பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுற கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரவுட்டர் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரவுட்டர் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம ஹேங்லாம் பண்ணல, ஒரு ஸ்லாப்பில் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஇ அடாப்டர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டர் வந்து நம்ம இப்படி ஃபுல்லாக செட் பண்ணி அந்த ஸ்லாப்லேயே வச்சுருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டிவிக்கு வந்து இந்த இன்டர்நெட் கேபிள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து மொபைலில் வந்து லேப்டாப்பில் வந்து வைஃபைல வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரி ஜியோ ஏர்ஃபைபரோடைய ஆண்டனா வந்து நம்ம வந்து மொட்டை மாடியிலலாம் வைக்கல. ஓகேங்களா, சும்மா அப்படியே ஒயர் போகுது பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து அப்படியே உங்களுக்கு போயிட்டு வெளியே போய் இந்த விண்டோ வழியாக உங்களுக்கு வந்து டோருக்கு வெளியே போகும். டோருக்கு வெளியே போயிட்டு பின்னாடி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஹைட்டான பிளேஸில் வைக்கல, நம்ம ஜஸ்ட் சும்மா வெளியே தான் வைக்கிறோம். நம்மளே ரீலொகேஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஆன் பண்ணி டிவி அதாவது செட்டாப் பாக்ஸ்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு பவர் கேபிள் இருக்கு இல்லையா, அதோட அடாப்டர் 12 volt அடாப்டர் வந்து இதில் வந்து ப்ளக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்நெட் கேபிள் வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வைஃபை மூலிமா கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்டர்நெட் கேபிள் மூலிமா நம்ம ஜியோ ஏர்ஃபைபருக்கு நம்ம காமிச்சோம் இல்லையா ரவுட்ரு, அதிலிருந்து ஒரு ஃபைபர் கேபிள் எடுத்து வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் வந்து இந்த டிவிக்கு போய் உள்ளே கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்ணி இதோட ஸ்பீடு இதில் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, ஆன் பண்ணோடனே ஜியோடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, HDMI 1 நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். HDMI 1 அப்படி சொல்லிட்டு காட்டுது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த லோகோ காட்டுறது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா, ஜியோ டிவி ப்ளஸ் இருக்குல்ல, நீங்கள் இதை உள்ளே நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிவி சேனல்ஸும் இதில் வந்து வரும். இது உள்ள வந்து எல்லா டிவி சேனல்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து பக்காவாக இருக்கும். தமிழ் சேனல்ஸு மற்ற சேனல்ஸ் எல்லாமே இருக்கும். இது டிவி கைடு சேனல்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து எல்லா டிவி சேனல்ஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாக வந்து எல்லாமே தமிழ் சேனல்ஸு, ஹிந்தி, மலையாளம், மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வந்து தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சேனல் கைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபில்டர் பைன்னு இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சேனலோடைய தெலுங்கு, மராத்தி அந்த மாதிரி காட்டும். நம்ம வந்து தமிழ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஓகே பண்ணீங்க அப்படின்னா தமிழ் சேனல்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்ட் வந்து ஃபுல்லாக ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னென்ன ப்ரோக்ராம் ஓடுதுன்னு சொல்லிட்டு மேலே ஹோம் பேஜ்லேயே காட்டும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது சன் டிவியில் வந்து இப்போது சன் HDலையும் இருக்குது, நார்மலி அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன சேனல்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரியும். KTV அந்த ஹெட்லைனில் நீங்கள் வச்சிங்கனாலே மேலே என்ன மூவி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரோட வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோ சினிமா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ 7 சொல்லிட்டு அந்த மியூசிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜியோ கேம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா OTT உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம 30 MBPS தான் எடுத்திருக்கோம், அதனால் அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஃபுல் HDலே வந்து 4K வீடியோ கூட நீங்கள் வந்து தாராளமாக பஃபரிங் எந்த இஷ்யூ இல்லாமல் பார்க்கலாம். ஏன்னா 30 MBPS ஸ்பீடு போட்டிருக்கனால எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா G5 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் G5 பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பஃபரிங் எந்த இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம், சன் நெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நம்ம ஒரு சிலது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாம் லோக்கல் ஆரியன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டிவி சேனல். அதுக்கப்புறம் UTVலாம் இது வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் தான். ஓகேங்களா, இது கீழே இருக்கிறது எல்லாமே இது லோக்கல் கேபிள் டிவி சேனல்ஸ் தான் வந்து ஆப்பில் வந்து போய் வர மாதிரி இருக்கும்.
இப்போ 7 ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து நமக்கு ப்ளே ஆகும். என்ன மூவி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஆகும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதோடைய டீட்டெயில் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸ்க்கு மேலே போனீங்க அப்படின்னா இதோட இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே அப்படி போனீங்க அப்படின்னா யார் பேரில் இருக்குது அப்படின்னு காட்டும். ப்ளஸ் வந்து செட்டிங் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கா, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆயிருக்கா அப்படிலாம் காட்டும். நெட்டில் எல்லா சிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜியோ நெட் எல்லா சிட்டின். இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு, அதாவது அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ, டவுன்லோட் ஸ்பீடு எவ்வளோ, லேட்டன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இது காட்டும். கோன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஸ்கேன் பண்ணி காமிச்சிடும். இப்போ வந்து 28 மில்லி செகண்ட் வந்து லேட்டன்சி காட்டுது. டவுன்லோட் ஸ்பீடு வந்து 27 சம்திங் காட்டுது. ஓகே, நம்ம 30 MBPS ஸ்பீடு தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா, 27.45 காட்டுது. அப்லோட் ஸ்பீடு எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32, 31 பக்கம்லாம் வரும்னு நினைக்கிறேன். 31க்குள்ளே காட்டுது. ஓகேங்களா, அப்லோட் ஸ்பீடு நம்ம 30 MBPS தான் போட்டிருக்கோம், அதனால 30 வந்துருச்சு. ஒரு சில நேரத்தில் டவுன்லோட் ஸ்பீடு வந்து நல்லாவே வரும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டவுன் ஆகும். ரொம்பலாம் வராது. நம்ம டவர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால 1 MBPS 2 MBPS வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஜியோ ஜாயினில் போயிட்டு வீடியோ கால் வந்து நீங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி மை ஜியோன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இதில் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இதுலேயே உங்களுக்கு டிவைஸ் நேமு இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். எத்தனை ஓடிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக காட்டணும். 14 ஓடிடி கொடுத்துருப்பாங்க. 14 ஓடிடி என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னென்ன ஓடிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிடும். ஏதாவது ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜியோ ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன ஆப்ஸ் உங்களுக்கு வேணுமோ மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு அதாவது ஒரு ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் எல்லாமே இதில் இருக்காது. ஜியோ ஸ்டோர்னு ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஜியோ ஸ்டோரில் ஒரு சில ஆப் தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்லாம் வந்து இதில் கிடைக்காது. ஓகேங்களா, ஜியோ ஏர்ஃபைபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஆண்டனா மேலே ஹைட்டாக நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருக்கும். ஓகேங்களா, இன்டர்நெட் அப்லோட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும், டவுன்லோட் ஸ்பீடும் நல்லாயிருக்கும். நீங்கள் டவுனாக வைக்கிற அளவுக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிரும், டவுன்லோட் ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ மதன் கௌரி வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 4Kல அவர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரெசல்யூஷன் பார்க்குறோம் அப்படின்னா 4Kல பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ 720pல ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா, 2160 வந்து 4K. ஓகேங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பஃபரிங்கும் இல்லாமல் பக்காவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ண அப்படின்னா லைட்டாக ஒரு சின்ன பஃபரிங் வரும், டக்குன்னு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, 4K அப்படிங்கிறதுனால கிறிஸ்டல் கிளியராக இவர் வந்து போடுறதுனால உங்களுக்கு வந்து 4Kல வந்து இது ப்ளே ஆகுது. கொஞ்சம் ஜம்ப் ஆகும்போது கொஞ்சம் சின்ன ஒரு மில்லி செகண்ட் டிலே தான் இருக்கும், டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து லைவ் டிவி சேனல்ஸ்லாம் கூட இதில் போய் வாட்ச் பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்டல் கிளியராக கொடுப்பாங்க, எந்த டிலே இஷ்யூவும் இதில் இருக்காது. ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த டிவிக்கு பின்னாடி தான் நம்ம ரவுட்டரை வச்சுருக்கோம். அதே மாதிரி அந்த யூனிட் இருக்கு இல்லையா, அந்த ஆண்டனா யூனிட் வந்து நம்ம அந்த விண்டோ பின்னாடி தான் வச்சுருக்கோம். வச்சே நமக்கு வந்து 30 MBPS பக்கம் ஆல்மோஸ்ட் நெருங்கி வருது. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இதில் வந்து 2 பிளான் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 30 MBPS இருக்குது, அப்படி இல்லைனா 100 MBPS இருக்குது. நீங்கள் ஃபீச்சர்ஸ் வந்து 1 GBPSலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாலான ஒரு ஹைட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும், நல்ல அப்லோட் ஸ்பீடும் கிடைக்கும், டவுன்லோட் ஸ்பீட் கிடைக்கும். நான் 30 MBPS ஸ்பீடு எடுத்துருக்கனால இந்த மாதிரி லொகேஷன் செட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து 4K வீடியோலாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கண்டென்ட் வாட்ச் பண்ணிக்க முடியுது. அப்லோட் ஸ்பீடும் வந்து 30 MBPSக்கு தாராளமாக கிடைக்குது. லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா 30 மில்லி செகண்ட் வருது. ஓகேங்களா, இவங்க செட்டாப் பாக்ஸ் கொடுக்கறதுனால இதில் லைவ் டிவி சேனல்ஸ்லாம் வாட்ச் பண்ணிக்க முடியுது. ஒரு சில டிவி சேனல்ஸ் வந்து பிரைமரியான டிவி சேனல்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகுது. அது என்னென்ன டிவி சேனல்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அது வீடியோ செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜியோ வாய்ஸ் கால் வந்து இன்னும் ஆக்டிவேஷன் அவங்க சைடுல இருந்து பண்ணல. ஆனா பட் வந்து ஒரு நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜியோ லேண்ட்லைன் நம்பர் வந்து ஜியோ ஏர்ஃபைபர் சைடுல இருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து வாய்ஸ் கால் வந்து இன்னும் ஆக்டிவேஷன் எங்கேயுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் கூட்டத்தில் ஆக்டிவேஷன் பண்றோங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஏர்ஃபைபர் ரவுட்டர்ல வந்து நீங்க லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஜியோ ஃபைபர்ல லேண்ட்லைன் கனெக்ட் பண்ற மாதிரி ஜியோ ஏர்ஃபைபர் வந்து லேண்ட்லைன் நம்பர் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அப்படியே அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா சொல்றேன். ஜியோ ஜாயின் ஒரு ஆப் இருக்கு, அதுல போயிட்டு நீங்க வைஃபை ஆன் பண்ணி லாகின் பண்ணி நீங்க
நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் அந்த வைஃபை சரௌண்டிங் குள்ள தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதை எப்படி பை பண்றது, இதோட அன்பாக்சிங் அப்புறம் இன்ஸ்டாலேஷன் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா கிறிஸ்டல் கிளியரா போட்டுருந்தோம் நம்ம யூடியூப் சேனல்ல. அது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரீலொகேஷன் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருந்தோம், அதையும் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜியோ ஏர்ஃபைபர் வந்து இப்போ சிட்டில ஆர்டர் பண்ணிட்டு வில்லேஜ்ல கொண்டு போய் செட் பண்ண முடியுமா ப்ரோ, ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டீங்க கமெண்ட்ல. நம்ம சீக்கிரத்துல வந்து நம்ம ஜியோ ஏர்ஃபைபர் ஒன்று ஆர்டர் போட்டு நம்ம ஒரு வில்லேஜ்ல கொண்டு போய் செட் பண்ணி அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ சீக்கிரத்துல மேக் பண்றேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். நீங்க பார்த்துட்டு அதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓவரால் இவ்வளவு விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.